ஓம் நமோ நாராயணாய. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையையும் அதனுடைய பாசுரங்கள் அதனுடைய பொருள்களையும் நம்ம பார்க்க போகிறோங்க. திருப்பாவை ஆண்டாள் 30 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த 30 பாடல்கள் எதுக்காக பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்ணனை அடையிறதுக்காக ஆயர்பாடி பெண்கள் அனுசரித்த முறைகளை அதே மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நினச்சாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாவை நோன்பை அனுசரிக்கிறாங்க. அதாவது திருப்பாவை பாடல்கள்லாம் பாடப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் இந்த பாவை நோன்பை நோக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாசுரங்களை எழுதி அதை பாடுறாங்க. அப்படி பாடும்பொழுது அவங்க இருக்காங்க இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கோகுலமாக நினச்சிக்கிட்டாங்களாம். தானும் தன்னுடைய தோழிகள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் கோபியர்களாக நினச்சிக்கிட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய வடபத்ர சாயி பெருமாள் இருக்கிறார் இல்லையா அவரை நந்தகோபனுடைய திருமாளிகையாகவும், அதாவது அவங்களுடைய அந்த வீடு இருந்துச்சு இல்லையா நந்தகோபனுடைய வீடு, அந்த வீடாகவும் அவங்க நினச்சிட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறார்ல வடபத்ர சாயி பெருமாள் இருக்கிறார் இல்லையா அவரை கண்ணனாக கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையோடு இவங்களுடைய கவிதா சக்தியெல்லாம் சேர்த்து திருப்பாவை அப்படிங்கிற இந்த 30 பாடல்களையும் அவங்க பாடுறாங்க. இந்த 30 பாடல்கள் அவங்க பாடி முடித்த பின்னாடி அவங்க பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையால் அவங்களுடைய உடல் உணர்ச்சிகளையும் உலக உணர்ச்சிகளையும் மறந்து வாழ்ந்த கோபியர்களின் அனுபவத்தை ஒட்டி தன் காதல் அனுபவங்களையும் மிக அழகாக இங்கே நம்மளுடைய கோதையாகிய ஆண்டாள் வெளியிடுறாங்க. அந்த 30 பாசுரங்களையும் நம்ம பார்ப்போம். அந்த 30 பாசுரங்களுடைய பொருளையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். திருப்பாவை பாசுரம் 1 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 474. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயுர்பாடியில் வசிக்கும் செல்வ வளம் மிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நாம் கோரும் இந்த நோன்பிற்கு வேண்டிய பறையை கொடுப்பான். இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நீராட விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் என்னுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக தன்னுடைய தோழியரை முதல் பாசுரத்தில் அழைக்கிறாங்க ஆண்டாள். திருப்பாவை பாசுர எண் 2 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 475. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள். இந்த உலகில் வாழ்வோர்களே, நம்முடைய பாவை நோன்புக்காக நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை கேட்பீராக. திருப்பார்க்கடலிலே யோக நித்திரை புரியும் பரந்தாமனது திருவடியை துதிப்போம். இந்த நோன்பிலே நம்ம என்னென்னலாம் இந்த திருவாவையில் பாவை நோன்பு இருக்காங்க இல்லையா அவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையிலே நீராடி விட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம். அதாவது நம்ம இந்த சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். நான் பெருமாளுக்காக தான் என்ன படைக்கிறேன்,
பால் வந்து பெருமாளுக்காக படைக்கிறேன், மலர்களை பெருமாளுக்காக படைச்சிடறேன். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து பெருமாளுக்காக அத்தனையும் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறோம். இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீய செயல்களை வந்து மனசால கூட நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்கிறதும் கூடாது. அதை தீய சொற்களை சொல்கிறது பாவம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம தீய சொற்களை சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை வந்து புறம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு வந்து தர்மம் வந்து இந்த மாதத்தில் நம்ம செய்யணுங்களாம். அதாவது தர்மம் செய்யணும், அந்த தர்மத்தில் வந்து உணவு இட வேணும், அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து தானம், அதாவது பிச்சை இட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு கொடுக்கும் இடத்தையும் காட்ட வேண்டும். அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து தான தர்மங்கள் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம், காமிக்கலாமா. இவை எல்லாம் நீங்கள் வந்து நன்மை பெறும் வழிகள் அப்படின்னு சொல்லி இதை செய்யும்போது மனமுவந்து செய்யணும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யறப்போ கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடாதான், அது மனசார வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல அறிவுரைகளை கேட்டு நடப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாங்க எல்லாரும் போய் பெருமாளை போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழியர்களை அழைக்கிறாங்க. இது 2வது பாசுரத்தினுடைய பொருள். திருப்பாவை பாசுர எண் 3, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 476. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள், வாமன அவதாரத்தில் வந்து பெருமாள் திருவிக்கிரமனாக, அதாவது திருவிக்கிரமன்கிறவர் வந்து யாருன்னா நம்மளுடைய உலகளந்த பெருமாள் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஓங்கி உயர்ந்து உலகத்தை 3 அடிகளாக அளந்த உத்தமனான திருமாலின் நாமங்களை பாடி பாவை நோன்பிற்காக நம்ம வந்து நீராடினோம் அப்படின்னா நம்மளுடைய தீமைகள் எல்லாமே வந்து ஒழிஞ்சிரும். மாதம் வந்து மும்மாரி பொழிஞ்சு நாடெங்கிலும் மழை வந்து மும்மாரி பொழியும், சென்னல் வந்து ஓங்கி பருத்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயிர்களின் நெருக்க மிகுதியால் மீன்கள் வந்து துள்ளி குதித்து பாயுமா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையிலேருந்து அந்த வாய்க்கால் மாதிரி பிரித்து விட்டு தான் நெல் வயலுக்குள்ளே போகும். அப்படி போகும்போது அந்த மீன்கள் வந்து அங்கே துள்ளி விளையாடுமா. அப்படின்னா என்னென்னா செழிப்பு வந்து நிறைய அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகிய குவளை மலர்களின் வரிகளை உடைய வண்டுகள் தேனை குடித்து மயக்கத்தில் உறங்கி கிடக்கும். குவளை மலர்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே வந்து தண்ணி நிறைய இருக்குமா. மாதம் மும்மாரி பொழிஞ்சிச்சு அப்படின்னா குவளை மலர்கள் வந்து அந்த சின்ன சின்ன குளங்களில் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மலர்களில் வந்துருக்கக்கூடிய மகரந்தம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த வண்டுகள் போய் அங்கே இருக்கக்கூடிய தேனை வந்து சுவைக்குமா. அப்படி சுவைச்சிட்டு அப்படியே அந்த மயக்கத்தில் தேனை உண்ட மயக்கத்தில் வந்து அப்படியே அங்கே இறங்கி கிடக்குங்களாம். தயக்கமின்றி அருள் சென்று பெருத்த மடிகளை பற்றி கறக்க. அதாவது இப்போ மாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயிர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இலத்தலைகள் அதுக்குரிய உணவுகள் வந்து நல்லா கிடைக்குமா மாடுகளுக்கு. அப்படி மாடுகள் வந்து அந்த நிறைய உணவுகளை சாப்பிட்றதுனால அதனுடைய பால் கறக்கக்கூடிய மடி வந்து நல்லா பெருத்து காணப்படுமா. அந்த மடியிலேருந்து நம்ம நிறைய பால்களும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வள்ளல்களை போன்ற பெரிய பசுக்கள் கறக்கும் வரை பால் சுரந்து குடங்களை நிரப்பும். அந்த மாடுகள் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுமா, நமக்கு நல்ல பால் வந்து நிறைய கொடுக்குங்களாமா. இத்தகைய செல்வங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்து குளிக்கும் நம்ம இந்த பாவை நோன்பு வந்து இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது பாசுரத்தை பெரியவங்க எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறப்ப சொல்லி எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க. திருப்பாவை பாசுரம் 4, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 477. ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாலியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரிபோல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்க முதைத்த சரமழை போல்
வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள்: மலைக்குத் தலைவனே, நீ உன் வல்லமை ஒன்றையும் மறைக்காதே. கடலுள் ஆழப் புகுந்து நீரை முகந்து பெரும் முழக்கத்தோடு உலகுக்கு காரணனான உன் மேனிபோல் கருத்து, அதாவது பெருமாள் கருப்பாக இருக்கார் இல்லைங்களா, அது மாதிரி அந்த மேகங்கள் கருத்து இருக்குங்களாம். அப்படி மேகங்கள் வானில் ஏற வேண்டும். அந்த மாதிரி ஆழ்கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் என்னவா மாறுதுங்க, நீர் வெப்பமாகி மேலே மேகங்களோட கலக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கருநிற மேகமாக கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேகங்கள் வானில ஏற வேண்டும். வலிய தோள்களையும் உந்தியில் தாமரையும் உடைய, அதாவது பெருமாள் வலிய தோள்களோடு இருக்கிறாருங்களாம். அவருடைய நாபிக் கமலத்தில் தாமரையில் யார் இருக்காங்க அப்படின்னா பிரம்மா இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளே, உங்களுடைய வலக்கையில் சக்கராயுதம் போல மின்னல் ஒளிவிட்டு, அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இல்லைங்களா, அப்போ மின்னல் மாதிரி இருக்குங்களா அந்த சக்கராயுதம். இடக்கையில் உள்ள வலம்புரி சங்கு போல் இடி முழங்கி, சக்கரம் போல் மின்னல் இருக்கணுங்களா. அவர் பெருமாளனுடைய வழக்கையில் சங்கு ஊதுறப்போ இடி முழங்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடி முழக்கத்தோட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழும்படி நோன்பு நோர்க்கும் நாங்களும் நீராடவும். உலகத்தில் எல்லாருமே மழை பெஞ்சாதான் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரம். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாழணும். அதே மாதிரி நோன்பு நோக்கக்கூடிய நாங்களும் போய் என்ன பண்ணணும், நீராடவும் செய்யணும். அதனால் காலம் கடத்தாமல் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சாரங்க வில்லில் ஏவிய அம்பு மலை போல், இப்போ ராமபிரான் அம்பு மலை விட்டாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க, அந்த அம்பு மலை பொழியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பு எய்து விட்டால் எப்படி சரசரன்னு மழை பெய்யுமோ அந்த மாதிரியான மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்குறாங்க. அதாவது வலம்புரி சங்கு போல் இடி முழங்கணுங்களாம். அவருடைய சக்கரம் போச்சுன்னா எப்படி மின்னல் வேகத்தில் போகும், அது மாதிரி மின்னல் மாதிரி அந்த ஒளியோடு இருக்கணுமா மழை. அதே மாதிரி சாரங்க வில்லு மாதிரி அம்பு மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட இங்கே ஆண்டாளம்மா வேண்டிக்கிறாங்க. அப்படி நோன்பு நோக்கும்பொழுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீர் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையோடு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டாளம்மா இந்த 4வது பாசுரத்தை பாடுறாங்க. திருப்பாவை பாசுர எண் 5, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 478. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மாய அவதாரனும், பெருமாளை பொதுவாக எல்லாரும் மாயன்னு சொல்லுவாங்க. மாய கிருஷ்ணன் இல்லைங்களா, அதனால் அவர் மாயனைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வடமதுரையில் பிறந்தார் இல்லைங்களா, அதாவது மதுராபுரியில். அதனால் அவர் வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லி மிக அழகாக நம்மளுடைய ஆண்டாளம்மா இங்கே குறிப்பிடுறாங்க. தூய்மையும் பரப்பும் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவனும், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தூய பெருநீர் தூய்மையாக இருக்குங்களா. நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் என்னவாயிடுச்சு, அசுத்தம் அடைஞ்சிருச்சு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யமுனை மிக அழகான தூய்மையாக இருக்குங்களாம். பெருநீர், அதாவது நிறைய நீர் அங்கே ஆற்றங்கரையில் வருங்களாம். அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய யமுனை ஆற்றங்கரையில் வளர்ந்தவனாக இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணரை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயர் குலத்தில் தோன்றிய நந்தா விளக்கும், ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு, நந்தா விளக்குங்களாம். அவர் அணையாத ஒரு விளக்காக பெருமாள் இருக்கிறாரு, கண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தான் உதித்த தாயின் திருவயிற்றை விளங்கும்படியாக செய்த தாமோதரனான கண்ணனை அப்படின்னு சொல்கிறாங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூயோமாய் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி, அதாவது நம்ம சும்மா பெருமாளை கும்பிடக்கூடாதுங்க. பெருமாளை கும்பிடும்பொழுது நம்ம பரிசுத்தமாக நல்லா குளிச்சுட்டு நீராடிட்டு தான் பெருமாளை கும்பிடணுங்களாம். அதே மாதிரி சிறந்த மலர்களை கொண்டு தான் அர்ச்சனை செய்யணுமா. பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு மலர்ந்த மலர்களை தான் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வாங்க. அதே மாதிரி சிறந்த மலர்களையே வாசம் நிறைந்ததாக இருக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மலர்கள் சிறந்த மலர்களை கொண்டு அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோமா, அர்ச்சனை செய்யணுமா. அதே மாதிரி வாயால் அவன் புகழை பாடணும். இந்த மாதிரி பாடல்கள் நம்ம திருப்பாவை பாடியிருக்காங்களே, அந்த மாதிரி பாடல்களை பெருமாளுக்காக நம்ம பாடி
மனத்தால் அவனை தியானித்தோமானால், அவருக்கு வந்து பூமலர்கள் அர்ச்சனை செய்யணுமா, அவங்கள வாயால் பாடணுமா, அவர் வந்து மனதளவில் வந்து என்ன பண்ணணும், அவரை தியானிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அறியாத செஞ்ச பாவங்களை வந்து என்ன பண்ணிடுவாராம் பெருமாள், போக்கிடுவாராம். அது எப்படி போக்குவாருங்களாம், அறியாமலும் அறிந்தும் செய்யக்கூடிய நம்மளுடைய பாவங்களை நெருப்பிலிட்ட தூசு போல் அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பில் போய் கொண்டு போய் தூசிகளை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பில் வந்து எதை போட்டாலும் என்ன ஆயிரும், அது வந்து பஸ்பம் ஆயிருங்க இல்லையா, அது மாதிரி நெருப்பிலிட்ட தூசு போல் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிருமா. அதனால் எல்லோரும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை வந்து இந்த பாடல்கள் பாடுவதனால நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இங்கே வந்து ஆண்டாளம்மா குறிப்பிடுறாங்க இந்த 5வது பாசுரத்தில். இது மிகவும் முக்கியமான ஒரு பாசுரமாக அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 6, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 479. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள். புல்லும் சிலம்பினகான். புல் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன அப்படின்னா பறவைகள் இனத்தை வந்து குறிக்குதுங்க. பறவைகள் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சு அதனுடைய சத்தங்கள் வந்து கேட்டுதுங்களாம். அதனால் புல் சிலம்பினகான் அந்த பறவைகளுடைய சத்தங்கள் எல்லாமே கேட்கிறது. புல்லரையன் கோயில். புல்லரையன் அப்படின்னா பறவைகளினுடைய தலைவலான கருடாழ்வார். இந்த புல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பறவைகள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இருக்கக்கூடிய புல் அப்படிங்கிறதுக்கு பறவைகள். இங்கே வந்து அதே புல்லரையன் அப்படிங்கிறதுனால என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா பறவைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் வந்து கருடாழ்வாரையே வழிநடத்தக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுந்திரிச்சிட்டாங்க. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் எல்லாரும் வந்து சங்கு ஊதி வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், புரட்டாசி மாதம் மார்கழி மாதம்லாம் காலையில் அதிகாலையில் 4 மணிக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சங்கு ஊதிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஊதக்கூடிய அந்த சங்குனுடைய ஒளி வந்து உங்களுக்கு வந்து கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா நம்மளோட பூதகி இருக்காங்க இல்லையா, கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த பூதகியினுடைய நஞ்சூட்டிய அந்த முளை உண்டவன் சொல்லுவாங்க. அவருடைய பாலை வந்து குடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய பேய்முலையினுடைய நஞ்சு உண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கள்ளச்சகடம் களக்களிய காலூச்சி. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னை நலிய வந்த சகடம் குலையுமாறு திருவடிகளை சீறி நிமிர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமாளை நம்ம நோக்கி ஏதாவது கஷ்டத்தோடு போனோம் அப்படின்னா அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாராம் பெருமாள், நம்ம சங்கடங்கள் எல்லாம் நீக்கிடுவாருங்களாம். அதனால் அந்த வரிகளை வந்து அவங்க அழகாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அரவில் அப்படின்னா நம்மளுடைய ஆதிசேஷன் இருக்கிறாருங்களா, திருவனந்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேலே அறுதியில் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை வந்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவரை வந்து மனசில் வச்சுட்டு முனிவர்கள், அந்த கோடானி கோடி முனிவர்கள் எல்லாருமே வந்து தேவர்கள் முனிவர்கள் அதே மாதிரி யோகிகள் இவங்கெல்லாம் வந்து பெருமாளை உள்ளே வச்சுட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்களா, மெல்ல எழுந்து அரியன்ற பெறவங்க எல்லாருமே வந்து அதிகாலையில் எழுந்து மெதுவாக எழுந்துட்டு ஹரி ஹரி அப்படிங்கிற பேரை வந்து சொல்லக்கூடிய சத்தம் வந்து கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி ஹரி ஹரி அப்படிங்கிற அந்த பேரொளி எங்களுடைய உள்ளத்தை வந்து குளிர ஒழித்தது, எங்களுடையெல்லாம் கேட்குது. அப்படி ஹரி ஹரின்னு அவங்கெல்லாம் கோவிலில் வந்து ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் வந்து உள்ள அளவுக்குள்ள கேட்குது. பொதுவாக செவியில் கேட்குதுன்னு சொல்லுவோம், உள்ளத்தளவில் அவங்களுக்கு கேட்குதான். ஏன்னா தேவாதி தேவர்கள் முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்க சொன்னால் காதில் கேட்கும். அவங்க முனிவர்களும் இந்த அந்த யோகிகளும் சொல்கிறதுனால அவங்க உள்ளத்தில் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஆண்டாள் துயிலிருந்து எழுவாயாக. அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து போயிட்டாங்க. அந்த பறவைகள் வந்து கூவுது, இந்த மாதிரி எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க, நீயும் எழுந்திரிச்சு வா, எழுந்திரிச்சு வந்து பெருமாளை நம்ம வந்து வணங்குறதுக்கு சீக்கிரம் எழுந்திரி துயிலிருந்து வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தோழிகளை வந்து அழைக்கிற மாதிரியான பாசுரம் இந்த பாசுரம் அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 7, 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 480. கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன்
கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைபடுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டாளம்மா பாசுரத்தினுடைய பொருளாக கீசு கீசு அப்படிங்கிற வலியன் என்னும் குருவி, இது வந்து ஒரு குருவி இனங்களாம். அந்த குருவி இனம் வந்து என்ன அப்படின்னா, அழகாக வந்து கீச் 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 அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம தமிழில், கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குதுங்களாம். அது அதோடைய இசை வந்து மிக அழகாக வந்து அந்த கீச் கீச்சுன்னு கத்திட்டு அது இறை தேட புறப்படும் கூடிய முன் வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து வந்து உறவாடுமா. அப்படி அது பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை வந்து நீ கேட்கவில்லையா அப்படிங்கிறாங்க. அந்த ரெண்டு குருவிகளும் வந்து பேசுதுங்களாம். அப்படி அந்த கீச் கீச்சுன்னு பேசக்கூடிய அந்த சத்தம் வந்து உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலையில் எழுந்திரிச்ச உடனே அதனுடைய சத்தம் பொதுவாக கேட்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நறுமணம் வீசக்கூடிய கூந்தலையுடைய ஆட்சியர் வந்து அணிந்துள்ள அச்சுத்தாளி ஆமைத்தாளி கலகலன்னு வந்து ஒலிக்கிற அந்த கைகளில் வந்து வீசி மத்து நாள் வந்து தயிர் கடைவாங்களாம். அந்த சத்தத்தை வந்து நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயர்பாடியில் பால் நிறைய இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தயிராக்கி தயிரில் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்து வச்சு கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க. அப்படி கடையும் போது அவங்க வந்து அந்த என்ன வகையான தாலி அமைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் போட்டிருக்காங்களாம். அப்படி அவங்க முன்னாடி பின்னாடி வரும்பொழுது அந்த தாலியினுடைய அமைப்புகள் ஒன்றோட ஒன்று வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காசு இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சத்தம் வருமா. அப்படி சத்தம் வந்து அது ஒலிக்கக்கூடிய அந்த ஒலி வந்து உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து கோகுலத்தில் அந்த கோபியர்கள் மாதிரி தானே இவங்களை நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே கோகுலத்தில் இந்த மாதிரி வெண்ணெய் கிடையும் போது வரக்கூடிய அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. நாராயண ஐய மூர்த்தியை வந்து நாராயணமூர்த்தி கேசவன் அவரை பற்றி எல்லாரும் பாடுறாங்க இல்லையா, அந்த பாடலாம் கேட்டுட்டு கூட நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி மதிக்கெட்ட பெண்ணே நீ வந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒளி பொருந்தியவளே, முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா அறிவில்லாதவங்களே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி பொருந்திய பெண்ணாக இருக்கக்கூடிய நீ வந்து கதவை வந்து கதவை திறந்துவா, நம்ம போய் என்ன பண்ணலாம், பெருமாளை போய் தரிசனம் செய்யலாம், அவரை போய் தரிசனம் செஞ்சு அவருடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியாக இந்த பாசுரம் வந்து அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 8, 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 481. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பாசுரத்துடைய பொருள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு வானம் வந்து வெளுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு, அதாவது கிழக்கில் சூரியன் உதிக்க ஆரம்பிப்பாருங்களா, அப்போ வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஒளி வரும். அந்த ஒளியை வந்து அவங்க அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கே வந்து வானம் வந்து வெளுத்திருக்கு. அந்த மாதிரி எருமைகள் வந்து நுனிப்புல் மேய பரவலாக செல்கின்றன. மாடுகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, காலங்காத்தால் அந்த புல் சாப்பிட்றதுக்காக என்ன மேயறதுக்காக வெளியில் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நோன்பு நோக்கும் இடத்துக்கு வந்து பலர் வந்து செஞ்சுட்டாங்க, சென்று விட்டார்கள். ஏற்கனவே வந்து அங்கே அந்த பாவை நோன்பு நோட்டுறதுக்காக எல்லாரும் பாதி பேர் அங்கே வந்து போயிட்டாங்க. அதே அப்புறம் மீதமுள்ளவர்களும் அங்கே வந்து போகிறதுக்கு தயாராக கொஞ்சம் பேர் என்னோட வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கிறவங்க வந்து நாங்கள் அங்கே போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம், அதனால் எழுந்துரு, அந்த பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேசி அப்படிங்கிற அந்த குதிரை வடிவில் வந்த அசுரனை வாய் பிளந்து, அதாவது பாவாய் எழுந்திராய் பாடிப்பறையுண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அதாவது கேசியனு அப்படிங்கிற அந்த குதிரையை வந்து குதிரை அடியில் வந்து ஒரு அசுரன் வந்தாருங்களா, அந்த அசுரனை வந்து வாயை வந்து என்ன பண்ணாராம், ரெண்டாக கிழிச்சு கம்சனால் வந்து அந்த அனுப்பப்பட்ட மல்லர்களை எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நம்ம போய் என்ன பண்ணணும், பாடி அவர் கொடுக்கக்கூடிய அந்த பறையை பெற்று வணங்கினோம் அப்படின்னா
ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்படி நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம் பெருமாள் ஆராய்ஞ்சு நமக்கு வந்து அருள் புரிவார். அப்படிப்பட்ட பெருமாளை வந்து நம்ம போய் பாடலாம், எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தோழியரை வந்து மிக அழகாக வந்து ஆண்டாள் வந்து அழைக்கிறாங்க. திருப்பாவை பாசுரம் 9, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 482. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய அப்படின்னா அந்த மாடம்னா மாளிகை, அந்த மாளிகை சுற்றியும் வந்து என்ன எழுதுது அப்படின்னா நல்ல விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்குங்களா. அந்த மாடங்கள் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திசைகளையுமே வந்து அழகான மாணிக்கங்கள்லாம் பதிக்கப்பெற்ற மணிகள்லாம் பதிக்கப்பட்ட அந்த மாடங்கள் சுற்றியும் வந்து விளக்குகள் எரிஞ்சிட்ருக்குங்களாம். அதே மாதிரி அகில் புகை நறுமணம் தவளை, அந்த காலத்தில் வந்து புகை போடுவாங்களே, அந்த புகை வந்து அகிலில் போடுவாங்க. அந்த அகில் புகைகள் வந்து நறுமணம் வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா பக்கமும் மணந்துகிட்டு இருக்குங்களாம். அதே மாதிரி தூங்குவதற்கான படுக்கையில் உறங்கிட்டு இருக்கக்கூடிய மாமன் மகளே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே மாமா, எல்லாருமே அத்தை மாமா பிள்ளைங்க தானே அங்கே பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுடைய வந்து மாமாவோட மகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்னும் வந்து தூங்கிட்டு இருக்கீங்களே, அவங்களுடைய மணிக்கதவம் தாழ்துறவாய். நீ வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல வந்து நீ தூங்கிட்டு இருக்கிறவனோட அறையினுடைய கதவை வந்து திற அப்படின்னு சொல்கிறாங்க. மாமீர் அவளை எழுப்பிடும். இவங்க கூப்பிட்டும் வந்து அவங்க எழுந்திருக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மாமியை பார்த்து, அவங்க அத்தை இருப்பாங்க இல்லையா, அந்த மாமீர் அவளை எழுப்பிங்களா, அவங்கள வந்து எழுப்புங்க, நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் உங்களோட பொண்ணு வந்து என்ன பண்ணலை, எழுந்திருக்கல, அதனால் நீங்கள் எழுப்புங்க. உன் மகள் தான் ஊமையோ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவங்க பதிலே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, அப்போ என்ன அவங்க ஊமையா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அன்றி செவிடோ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டு இருக்கேன், காதே கேட்காம இருக்காங்க, அவங்க என்ன செவிடா அப்படின்றாங்க. அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அவங்க நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க வந்து பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னா நம்மளுடைய கும்பகர்ணன் எப்படி நீளமான ஒரு துயில் தூங்குறதுக்கான ஒரு வரம் வாங்கியிருந்தார் இல்லையா, அது மாதிரி யாராவது உங்கள் பொண்ணை மந்திரிச்சு விட்டுட்டாங்களோ, பெருநிய தூக்கத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி யாராவது உங்கள் பொண்ணை வந்து மந்திரிச்சு விட்டுட்டாங்களோ நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா மாமாயன், நம்மளுடைய பெருமாள் இருக்கார் இல்லையா, அப்புறம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும். இங்கே அந்த இம்முங்கிற வார்த்தை நாமத்தில் தவறாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாமம் பலவும் நவென்று, இப்படி நம்ம பல்வேறு வகையான பெருமாளினுடைய திருநாமங்களை பாடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்படிலாம் பாடக்கூடிய நம்மளோட பெருமாளை போய் வணங்கணும். அதனால் எழுந்திரிச்சு வாங்க தோழி, நம்ம வந்து போய் பெருமாளை போய் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக வந்து இந்த 9வது பாசுரத்தில் தோழியை ஆண்டாளம்மா அழைக்கிறாங்க. திருப்பாவை பாசுரம் 10, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 483. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள், நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து பெருமாளை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்து அந்த தவத்தினுடைய பயனை இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய தலைவியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், வாயில் கதவை வந்து தட்டிகிட்டே இருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ணலை, ஒரு மறுமொழியாவது வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நீ ஒரு பதில் கூட எனக்கு மறுமொழி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால். நாற்ற துழாய்முடி, நம்ம வந்து நாற்றம் அப்படின்னா இப்போ தான் வந்து அதை வந்து நாற்றம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக நாற்றம் அப்படின்னா நறுமணம் அப்படிங்கிற பொருள். திருத்துழாய்னா என்னது அப்படின்னா நம்ம துளசி மாலை இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம பெருமாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அணிஞ்சிருக்கிறாரு. அப்படி திருத்துழாய் அணிஞ்சு
மனமுள்ள இருக்கக்கூடிய நறுமணம் மணக்குகின்ற நம்மளுடைய எம்பெருமான் இருக்கிறார் இல்லையா, அவரால் போற்றப்படக்கூடிய நிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரா, நம்ம நோன்பு யாரெல்லாம் நோட்டிருக்காங்களோ நோன்பு இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் வந்து பறை அப்படிங்கிற அந்த இதை வந்து நமக்கு தர்றாரு. அப்படி தரக்கூடிய நம்மளுடைய பெருமாளை வந்து ரெடியாக இருக்கிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்போ தன்னுடைய தூக்கத்தை விட்டுட்டு பெருமாள் கிட்ட போய் நம்ம வந்து பிரார்த்தனை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோ. நான் கூப்பிட்டுட்டே இருக்க அவங்க எழுந்திருக்கவே இல்லை இல்லையா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பகர்ணன் வந்து அவரோட உறக்கத்தை உனக்கு தந்துட்டானோ, அதனால தான் நீ வந்து என்ன பண்ணுற, தூங்கிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரும்பவாய். அப்படி அந்த தூக்கத்தை விட்டுட்டு நல்ல ஆற்றல் உடைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய பெண்ணே, நீ என்ன பண்ண, அப்படியே தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு வந்துடாத, தூங்கி அப்படியே என்ன எந்திரிச்சு கதை திறப்போம்ல, அப்படி வந்து எழுந்திரிச்சிடாத, தூங்கிட்டு உன்னுடைய சோம்பலையெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு தெளிவான ஒரு இதோட வந்து என்ன பண்ண, தெளிவுடன் வந்து நம்மளோட கதவை வந்து திறப்பாயாக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழியை அழைக்கிறாங்க ஆண்டாள் இந்த பாசுரத்தில். திருப்பாவை பாசுரையன் 11, 4000 திவ்ய பிரபந்த பாசுரையன் 484. கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்றுக்கரவைகள் கணங்கள் பலகரந்து அப்படின்னா கன்றுகளோடு கூடிய பல பசுக்களின் கூட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பசுக்களினுடைய பால்களை வந்து கறந்து அப்படின்னு அர்த்தம். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், அதாவது பகைவர்களுடைய பலம் வந்து அழிய அவரிடம் தேடி சென்று போர் செய்பவர்களும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்குடியே அப்படின்னா ஒரு குற்றமற்ற கோவலர்களுடைய குடியில் பிறந்த அழகிய பூங்கொடி போன்றவளே, அதாவது கோபியர்கள் வந்து குற்றமற்றவர்களாக இருப்பாங்களாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த குலத்தில் பிறந்தவங்களே அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள்னு நினச்சிக்கிறதுனால கோபியர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து புற்றரவு அல்குல் புனமையிலே, புற்றிலுள்ள பாம்பின் படம் போன்ற அல்குல் வாய்ந்தவளே புனமயிலே போதராய், அதாவது காட்டில் வாழக்கூடிய மயில் போன்றவளே எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாட, அதாவது உன்னைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தோழிமார் எல்லாருமே நாங்கள் வந்துட்டோம் உன்னுடைய முற்றத்தில், அதாவது அவங்க வீட்டினுடைய முற்றத்தில் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்கோம், நீ வந்து என்ன பண்ணு எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். அப்படி வந்து நம்மளுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து உன்னை வந்து சுற்றி நின்றுட்டுருக்கோம், கருமுகில் வனனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளுடைய திருப்பெயர்களை பாடியும் அசையாமல் மறுமொழியே சொல்லாமல் நீ உறவுங்குவதற்கு என்ன பொருள், ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க, நீ வந்து எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழியை அழைக்கிற மாதிரியாக இந்த பாசுரம் வந்து அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 12, 4000 திவ்ய பிரபந்த பாசுரையன் 485. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால்சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்துராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கிறேங்க, அதாவது இந்த பசுக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பசுக்கள் வந்து என்ன நினச்சிக்குமா, அவங்க பால் கறப்பாங்க இல்லையா, பால் கறக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பசுக்கள் தன்னுடைய கன்றுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு அதனுடைய பால் தானாகவே சுரந்துருங்களாம். அப்படி தானாகவே சுரந்த பால் வந்து அவங்களுடைய வீட்டினுடைய முற்றத்தில் எல்லாம் வந்து பாலாக வலிஞ்சு அது அப்படியே வந்து சேராய் வந்து நின்றுட்டுருக்குங்களாம். அப்படி அழகாக வந்து அதனுடைய முளை வழியாக வந்து பால் பெருக அதனால் வீதி முழுவதும் என்ன ஆயிடுச்சுங்களாம், ஈரமாகி சேராயிடுச்சுங்களாம். அப்படி மிக்க செல்வத்தை இருக்கக்கூடிய மக்கள், மிக்க செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய தங்கையே, உடையவனது தங்கையே, அந்த மாதிரி செல்வம் இருக்கக்கூடியவங்களுடைய தங்கையே,
நாங்கள் வந்து இந்த பனியில் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம், எங்களோட தலைமையில் வந்து பனியே வந்து விழுந்துட்டுருக்கு, நிறைய விழுந்துட்டுருக்கு, உங்களுடைய தலைவாசலை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இருக்கோம். கோபத்தினால ராவணனை கொன்ற மனதுக்கு இனியவனான ஸ்ரீராமரை நாங்கள் வந்து பாடும்போது நீ வாயே திறக்காமல் இப்படி இருக்க, நீ வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே இருக்கியே, நீ வந்து தூங்காத, உன்னுடைய பெரும் தூக்கத்தை வந்து கலைச்சிரு, ஏன் இன்னும் தூங்கிட்டே இருக்க, இனிமேலாவது எழுந்திருச்சு வா, நாங்கள் வந்து இந்த ஸ்ரீராமரை பற்றி போற்றி பாடிட்டுருக்கோம், நீ வந்து எழுந்து வா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் மிக அழகாக வந்து அந்த காலத்தில் எப்படி செல்வச் செழிப்பாக பால் வந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த பாசுரம் வந்து அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 13, நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரையன் 486. புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புல்லின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை அப்படின்னா பறவைகளின் உருவை கொண்டு வந்த அந்த பகாசுரன் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய வாயை வந்து பெருமாள் வந்து கிழிச்சாருங்களாம். அதே மாதிரி பெரிய பொல்லாங்கு செய்த ராவணனுடைய 10 தலைகளையும் ரொம்ப எளிதாக என்ன பண்ணாராம், அறுத்து எரிஞ்சிட்டாருங்களாம். அப்படி வீர சரித்திரங்களை, அப்படி பெருமாளுடைய வீர சரித்திரங்களை வந்து பாடிக்கொண்டுட்டு பெண்கள் எல்லாரும், அந்த சிறுமியர் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், நோன்பு நோற்கக்கூடிய அந்த இடத்துக்கு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் என்ன நினச்சிட்டாங்களா, இன்னும் விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப அதுக்கு இங்கே வெளியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சுக்கிரன் உதித்து குருங்கிற கிரகம் வந்து வியாழன் வந்து அஸ்தமிச்சிருச்சு, நீ கூட்டிலேருந்து வெளியே வந்து பறவைகள்லாம் ஓடி போய் அதனுடைய இறை தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுச்சு, தாமரை பூ வந்து என்ன ஆயிடுச்சுங்களா மலர்ந்துருச்சு, மானையும் ஒத்த கண்களுடைய பெண்ணே நீ என்ன பண்ணாத, தூங்கிட்டு இருக்காத, நீ வந்து எங்களோட சேர்ந்து வந்து பெருமாளோட தரிசனம் செய்யறதுக்காக நீராடிட்டு வா, நம்ம வந்து பெருமாளை போய் பார்ப்போம், அதை விட்டுட்டு நீ வந்து என்ன பண்ணாத, படுத்துகிட்டே இருக்காத, இது வந்து ஒரு நல்லதில்ல, எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி மிக அழகாக அவங்களோட தோழியை கூப்பிடுறாங்க ஆண்டாள். திருப்பாவை பாசுரம் 14, நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரையன் 487. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்துராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு புறக்கடைக்குள்ளே, அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புலைக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற வாவின்னா என்னதுன்னா கிணறு, அந்த கிணத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செங்கிழு நீர் மலர்கள் வந்து மலர்ந்துருச்சுங்களாம், ஆம்பல் மலர்களும் என்ன ஆயிடுச்சுங்களா அப்படியே மலர்ந்துருச்சான், மலர்ந்து நிறைய அப்படியே குஞ்சிருக்குங்களாம். காவியோட தரிச்ச சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சங்கு ஓதக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுட்டு, சங்க நாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களாம். எங்களை வந்து முன்னமே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னவளே, அதாவது முதல் நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தோழிகளை நான் வந்து உங்களுக்கு முன்னாடி எழுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அப்படி வந்து சொல்லிட்டு எழுப்பாமல் இப்படி படுத்திருக்கிற கூடிய நங்கையே, வெக்கம் இல்லையா உங்களுக்கு, நான் உடையவங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேற்றுக்கு எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் எழுக்கலைன்னா ஒரு நாணம் வரும் இல்லையா, அதை தான் அவங்க வந்து அந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ள பெரிய கைகளை உடையவனும் தாமரை போன்ற கண்களை உடையவனுமான நம்மளுடைய கண்ணனை வந்து நம்ம என்ன பண்ணணும், போய் பாடணும், அதனால் எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் அவங்களுடைய தோழியை எழுப்புறாங்க ஆண்டாள். திருப்பாவை பாசுரம் 15, நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரையன் 488. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அலையேன்மின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எல்லே அப்படின்னா ஏலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏலே என்ன ஆச்சரியம், கிளி போன்ற பேச்சு இனிமை உடையவளே, இன்னும் நீ வந்து தூங்கிட்டு இருக்கியா இன்னும் என்று அப்படின்னு எழுப்ப போனவங்க கேட்குறாங்க. இங்கே வந்து 2 பேர் உள்ளே படுத்திருக்கிறவங்களும் வெளியில் இருக்கிறவங்களும் பேசியிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நங்கையீர் சிலு சிலு வென்று அழைக்க, சும்மா சும்மா என்னை என்ன பண்ணாதீங்க, என்னை கூப்பிட்ருக்காங்க, சில்லென்று அலை என் மீன் அப்படின்னு நான் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணி என்னை கூப்பிடாதீங்க, இதோ எழுந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எழுப்பப்பட்டவங்க சொல்கிறாங்க. மீண்டும் எழுப்புறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உனது அந்த சுட்டி பேச்சால் வந்து வார்த்தையால் ரொம்ப சாமர்த்தியம் உடையவளாக தான் இருப்ப, நீ முதல்ல எழுந்திரிச்சு வெளியில் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அவங்க உள்ள இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் சாமர்த்தியசாலிக, நான் வந்து சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த எழுப்புறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கென்று வேறுபாடு தனியே கொண்டிருக்கிறாயே, மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. வெளியில் இருக்கிறவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வந்து வேணா எண்ணி பார்த்துக்க, எல்லாரும் வந்துட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வலிய குவலாய பீடம் என்ற யானையை கொன்றவனும் பகைவரை எதிராக நின்று அழிக்க வல்லவனும் மாயனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை பாடும் பொருட்டு விரைவாக நீ வந்து எழுந்து வருவாய் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்கள வெளியில் சீக்கிரம் வர மாதிரி அவங்க தோழியர் அழைக்கிற மாதிரியான பாசுரத்தை இங்கே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது உள்ளே போய் கூப்பிட்றப்ப நம்ம தூங்குறவங்களை என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி கடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்குங்களே எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த வந்துடுறேன், ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்றாங்க. நீ ரொம்ப பேசுவ, நீ மறுபடியும் என்ன பண்ணுற, நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வா, நம்ம போகலாம், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான், வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல இருந்துட்டு போகிறேன், வெளியில் எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, நீ வேணால் வந்து எண்ணி பார்த்துக்கோ, சீக்கிரமாக நம்ம போய் என்ன பண்ணணும், கிருஷ்ணரை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாசுரத்தினுடைய பொருள் வந்து இது அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 16 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 489. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். இங்கே தூயோமாய் வந்தோம் துயில பாடுவ அப்படின்னு இருக்குது, அது பாடுவான் அப்படின்னு வரணும். அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த பாடல்கள் வந்து எல்லா பெருமாள் கோவில்லையும் நட திறப்பாங்க இல்லையா, கதவை திறப்பாங்க இல்லையா, அப்படி நான் கதவு திறக்கும் பொழுது இந்த பாடல்கள் பாடுவது வழக்கமாக அமைஞ்சிட்ருக்குங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயர்பாடிக்கு வந்து தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய அரண்மனையை காக்கக்கூடியவரே, கொடிகள் காணப்படுகின்ற தோரணங்களையுடைய வாயில் வந்து காப்பவரே. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தோரணங்கள்லாம் தொங்க விட்டுருப்பாங்களாம், பூக்கள் இதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த மாதிரி தோரணங்கள்லாம் இருக்கக்கூடிய வாயில் வந்து காக்கக்கூடிய காப்பாளரே, இடைச்சிறுமியரான எங்களுக்காக மணிகள் கட்டிய கதவின் தாளை திறப்பாயாக. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு கதவு மாதிரிலாம் இருக்காங்க, ஒரு பெரிய ராஜா இல்லைங்களா, அந்த ராஜா வீட்டு கதவுலாம் மணிகள்லாம் கட்டியிருப்பாங்களாம், தோரணங்கள்லாம் இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருடைய வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த திருமாளிகை, அந்த திருமாலினுடைய கதவை வந்து திறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாயனும் நீலமணி போன்ற நிறமுடையவனுமான கண்ணபுரான் ஒலிக்கின்ற பறையை வந்து எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் அவரை வந்து இப்போ வந்து திருப்பள்ளி நின்று எழுதும்படி பாடும் பொருட்டு அவரை வந்து தூங்கிட்டு இருக்காருங்களாம், அவரை வந்து எழுப்பணும், நாங்கள் எழுப்பி நாங்கள் பாடுற பொருட்டு நாங்கள் வந்து சுத்தமாக வந்திருக்கோம், பரிசுத்தர்களாக வந்திருக்கோம், நாங்கள் வந்து எல்லாம் குளிச்சு தூய்மையாக வந்து வந்திருக்கோம். அதனால் சுவாமி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முதல்ல வந்து எங்களை வந்து தடுக்காதீங்க, நாங்கள் உள்ளே போய் கிருஷ்ணரை பார்க்கணும், நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, எங்களை தடுக்காதீங்க, வாயில் கதவை வந்து எங்களுக்காக திறங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த வாயில் காக்கிறவர்கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு பாசுரம் வந்து இந்த பாசுரம் அமையுதுங்க. இது மிக முக்கியமான பாசுரமாக இந்த திருப்பாவையில் அமையுதுங்க. எல்லா கோவில்களையும் நட திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை பாடி தான் நட திறப்பாங்க. திருப்பாவை பாசுரம் 17 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 490. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடருந்தோங்கி
உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்துராய் செம்பொற்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இங்கே நீயுன் அப்படின்னு போட்டிருக்கு, அதை வந்து நீயும் அப்படின்னு வரணும். சில தவறுகள் வந்து இதில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடைகள், தண்ணீர் மற்றும் சோறும் இது எல்லாத்தையும் வந்து தர்மம் செய்யக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபாலரே, அதாவது கிருஷ்ணரே வந்து எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் தலைவியே, ஆயர்குல மங்கள விளக்கே யசோதா தேவியை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவியே யசோதாய், நீங்களும் என்ன பண்ணுங்க, உணர்ந்து எழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடைவெளியின்றி விம்மி உயர வளர்ந்து எல்லா உலகங்களையும் அளந்தவனாகி என்னுடைய பெருமாள் அளந்தார் இல்லைங்களா, அவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, உறக்கம் கொள்ளாமல் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவந்த பொன்னாலான வீரக்கழல் அணிந்த திருவடியை உடையவரே பலதேவா, உன்னுடைய தம்பியாக என் பலதேவரே, நீங்களும் உங்களுடைய தம்பியையும் என்ன பண்ண வேண்டாம், உறங்காமல் விழித்தெழுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கிருஷ்ணரையே எழுப்புவதல் மாதிரியான பாசுரம் வந்து இங்கே ஆண்டாள் பாடியிருக்காங்க. திருப்பாவை பாசுரம் 18, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 491. உந்து மதர்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மத யானை போல வலிமையுடைய தோற்காத தின் தோள்களை உடைய நந்தகோபனுடைய மருமகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நறுமணம் வீசக்கூடிய கூந்தல் உடையவங்களாம் அவங்க. நப்பின்னையே, வாயில் கதவை வந்து திறந்து விடுங்க. 4 புறத்திலும் வந்து கோழிகள் வந்து கூவுகின்றன. குறுக்கத்தி பந்தல் மேலே வந்து குயில்கள் வந்து பல முறை வந்து கூவி அழைக்கின்றன. அதாவது காலங்காத்தால எல்லா பறவைகள்லாம் வரும் இல்லைங்களா, அது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதவி பந்தல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போவும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அம்மனுடைய கோயில் இருக்கு இல்லையா, ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னா இருக்காங்க இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதவி பந்தல்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த இடம் வந்து மாதவி பந்தல்னு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அடுத்த முறை போகும்போது எல்லாம் அந்த மாதவி பந்தலை வந்து எல்லாருமே பாருங்கள். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை வந்து உள்ளே நீங்கள் கொடிக்கம்பத்தை தாண்டி உள்ளே போகக்கூடிய அந்த மண்டபத்தில் இந்த மாதவி பந்தல்னு போட்டிருப்பாங்க. அந்த அமைப்பை வந்து நீங்கள் அழகாக பாடலாம். அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுங்களா, அந்த மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாதவி பந்தலில் குயில்கள்லாம் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், குறுக்கத்தி அதெல்லாம் வந்து குயில்கள்லாம் உட்காந்து கூவ ஆரம்பிச்சிருச்சுங்களாம். பந்தாட்டில் அந்த காலத்துலலாம் பூப்பந்து விளையாடுவாங்க இல்லையா, அப்படி பூப்பந்து விளையாடும்போது வந்து என்ன பண்ணுவாங்களாம், கண்ணனையே வந்து அவங்களுடைய கண்ணன் நந்தகோபுடைய மருமகளான கண்ணனுடைய மனைவி வந்து தோற்கடிச்சிருவாங்களாம். அப்படி அந்த அவங்கள தோற்கடித்து அந்த விழாவில் அந்த பூப்பந்தை வந்து கையில் வச்சுருக்கவங்களே, நீங்களும் கண்ணனும் உறவு சொல்லி பேசும்போது உங்களோடு சேர்ந்து அவரை வசைபாட நாங்களும் வேண்டாமா. பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அவங்களோட ஒருத்தவங்களோட சார்பாக நம்மளும் பேசுவோம் இல்லையா சேர்ந்து, அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களை வந்து பேச வேண்டாமா. அதனால் நீங்கள் அணிந்துள்ள வளையல்கள் வந்து ஒழிக்க, அந்த காலத்தில் கையில் வளையல்கள் வந்து பெண்கள் வந்து நிறைய அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி வளையல்கள் நல்ல அந்த வளையல் போட்டு நடந்து வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒளிகள் வந்து ஒலிக்க நடந்து வந்து செந்தாமரை போன்ற கையாலே மகிழ்ந்து இந்த கதவை வந்து திறங்க, நாங்கள் வந்து உள்ளே எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி பாசுரம் வந்து அமையுதுங்க. திருப்பாவை பாசுரம் 19, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 492. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தழற் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடர்ந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: குத்து விளக்கானது எரிஞ்சு கொண்டே இருக்குங்களாம். யானை தந்தத்தால் அமைத்த கால்களுடைய கட்டில் வந்து மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, அதாவது மெத்தை இருக்கு இல்லைங்களா, பஞ்சாலான மெத்தையில் மேலேறி கொத்தாக
மலரும் மலர்களை கொண்டு முடித்த கூந்தலை உடைய நப்பிண்ணையின் கொங்கை மேல் வைத்து கொண்டு தூங்குகிற மலர் மார்பனே, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மை தீட்டிய பெரிய கண்களை உடையவங்களே, உன் கணவனை எவ்வளவு நாளிகையானாலும் தூக்கத்திலிருந்து உணர்ந்து எழுந்திருக்க சம்மதியாதிருக்கிறாய். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய மனைவி என்ன பண்ணுறாங்களாம், அவரை வந்து எழுப்ப மாட்டேங்கிறாங்களாம். இவங்களாம் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும்னு நினச்சி உள்ளே போனால் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களாம், எழுப்ப மாட்டேங்கிறாங்களாம். அவர் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாராம், குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறது. நம்மலாம் இப்போலாம் வந்து ஏதோ ஒரு மரத்தாலான கட்டிலில் இருக்கும். அந்த காலத்தில் வந்து கட்டில்கள் எதில் இருந்துச்சுங்களாம், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டிலுங்களாம். அப்படிப்பட்ட கட்டிலில் வந்து பெருமாள் படுத்துட்டு இருக்கிறாருங்களாம், கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டு இருக்கிறாருங்களாம். அப்படி இருக்கக்கூடியவரை வந்து நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, எப்போவுமே தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கவே விட மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்ணனை வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய வல்லமை வந்து உங்களுக்கு கிடையாது. அவரை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பிரிஞ்சிருக்கவே அவங்களால முடியாதான். அப்படி இருக்கீங்க. இப்படிலாம் நீங்கள் இருக்கிறது வந்து என்னதில்லை, எதுவும் நல்லது கிடையாது. உங்களுக்கு வந்து இது ஒரு தகுதியே இல்லை. ஏன்னா நாங்களும் அவரை பார்க்கணும் இல்லையா, நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இங்கே மிக அழகாக வந்து நம்மளுடைய ஆண்டாள் வந்து இந்த பாசுரங்களை அமைச்சிருக்காங்க. திருப்பாவை பாசுரம் 20, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 493. 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பு அன்ன மென்முளை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருளை பார்ப்போம். 30 முக்கோடி தேவர்களுக்கும் வந்து துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்துடுவாருங்களாம். பெருமாள் போய் அவங்களுடைய நடுக்கத்தை எல்லாமே போக்கிடுவாருங்களாம். அப்படிப்பட்ட பெருமாளே, உறக்கம் விட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் யார் யாரெல்லாம் போய் அடையிறாங்களோ, அதாவது அடைக்கலம் பூராங்களோ, அவங்கள எத்தனை பேர்த்தையும் காத்து அவங்களோட பகைவர்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பகைவர்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை உடையவருங்களாம். அவர் வந்து அவங்களுடைய பகைவர்களுக்கு துன்பம் செய்து அவர்களை அழிக்கக்கூடிய தூயவனாக இருக்கக்கூடிய பெருமாளே, நீங்கள் வந்து தூக்கத்திலேருந்து எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொற்கலசம் போல் முளைகளும் சிவந்த வாயும் நுண்ணிய இடையும் உடைய நப்பின்னையே நங்காய், அப்படி திருமகளே, அதாவது திருமகளை சொல்கிறாங்க. அந்த மாதிரி அழகெல்லாம் இருக்கக்கூடிய திருமகளே, நீங்களும் என்ன பண்ணுங்க, துயில் எழுது, எங்களுடைய நோன்புக்கு வந்து ஆலவட்டத்தையும் கண்ணாடியையும் தந்து உங்களுடைய மணாளன் கண்ணனையும் நோன்பால் மெலிந்த எங்களையும் இணைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அருளை நாங்கள் வாங்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமகள்கிட்ட வேண்டுற மாதிரியாக இந்த பாசுரம் வந்து மிக அழகாக ஆண்டாள் அமைச்சிருக்காங்க. திருப்பாவை பாசுரம் எண் 21, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 494. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள், பாலை கறக்குமாறு கொண்ட பாத்திரங்கள் வந்து மேலே எதிராக பொங்கி வழியும்படியாக இடைவிடாமல் வந்து பாலை சுரந்துக்கிட்டே இருக்குங்களாம். அப்படி கொடையா பாலை தரக்கூடிய குணத்தை உடைய பெரிய பசுக்கள் வந்து மிகுதியாக உடைய நந்தகோபரது மகனே, அதாவது கிருஷ்ணரை எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேதங்களில் வந்து ஊன்றி இருப்பவனே, அவர் வந்து வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாருங்களாம். அந்த வேதங்களினால கூட காண முடியாத பெருமை உடையவர் வந்து நம்மளுடைய கிருஷ்ணராக இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணரே, உலகத்தில் திரு அவதரித்து நின்ற ஒளி வடிவானவரே, உறக்கம் நீங்கி எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பகைவர்கள் வந்து உன்னோடு போரிட வலிமை ஒளிந்து எதிர்த்து நிற்க முடியாமல் உங்களோட வாசல்லையே வந்து உங்களது திருவடிகளை வணங்குவது போல, அதாவது போரிட முடுறப்போ என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால இவருமேட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அவரோட காலை தொட்டு வணங்குறதுக்காக அவங்களோட வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களாம். அப்படி இப்படி அவங்க வந்து நிற்கிறாங்களோ,
எதிரிகள் வந்து நிற்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை கொண்டாடி கொண்டு உங்களுக்கு வந்து பல்லாண்டு பாட வந்து உங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் திருஅருள் பாடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அழகாக வந்து ஆண்டாளம்மா சொல்கிறாங்க. திருப்பாவை பாசுரம் 22 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 495. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள், அழகிய பெரிய உலகை ஆண்ட அரசர்கள் நம்ம தான் பெரியவங்க அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு அவங்களுடைய அரியணையையும் விட்டுட்டு உங்களுடைய அரியணைக்கு கீழே திரளாக வந்து கூடி இருப்பது போல நாங்களும் எங்களுடைய செருக்கை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிண்கிணி மணியின் வாய்ப்புறம் வந்து போல சிறிது சிறிதாக மலர்கின்ற தாமரை கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் எங்கள் மேலே விழித்து காண மாட்டாவோ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமாள் டைரெக்டாக கூட எங்களை நேராக பார்க்க வேணாம், கொஞ்சமாக அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேலே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்திரன் சூரியன் என்ற இரு சுடரும் ஒருங்கே உதித்தது போல, ரெண்டு சந்திரனும் சூரியனுமே வந்து ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை உடையவங்க, ஒளி உடையவங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே அழகிய கண்களால் வந்து எங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கழிய வேண்டிய எங்கள் துன்பம் எல்லாமே வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமாவது எங்கள்கிட்ட பாருங்க பெருமாள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு ஓரக்கலையாவது பாருங்கள் பெருமாளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட எங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது பாருங்கள். அப்படி அழகிய திருமுகத்தோடு இருக்கக்கூடியவங்க திங்களும் ஆதித்யனும் சந்திரனும் சூரியனுக்கும் சேர்ந்து ஒளி பொருந்திய உங்களுடைய கண்களால் எங்களை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய துன்பம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துன்பத்தை நீங்கணும் அப்படின்றவங்க இந்த பாசுரத்தை வந்து பாடினா மிகவும் நல்லது. திருப்பாவை பாசுரம் 23 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 496. மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5வது லைனில் போதருமா போலே அப்படின்னு வரணும், அதில் போருமான்னு இருக்குது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இந்த பாசுரத்தினுடைய பொருளை பார்ப்போம். மழைக்காலத்தில் மலை குகையில் வந்து படுத்திருக்குமாமா பெருமையுள்ள சிங்கம். சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா குகைக்குள்ளே தானே எப்போவுமே வசிக்கும். மழை காலத்தில் அது என்ன பண்ணுமா, அங்கே போய் உறங்கிக்கிட்டு இருக்குமா. அப்படி அந்த உறக்கம் முடிஞ்சிட்டு திரையிறப்போ அதை என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாக தூங்கி எந்திரிக்கிறப்போ சிங்கம் எப்படி எந்திரிக்கும் அப்படின்னா நெருப்பு பொறி பறக்க விழிக்குமா. அதனுடைய விழிகள் வந்து நெருப்பு பொறி மாதிரி இருக்குங்களாம். அப்படி நெருப்பு பொறி பறக்க விழித்து தனது மனமுள்ள உலை மயிர்களை தெரிக்க, அதாவது அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படி தூங்கிட்டு இருக்கிறது அப்படி விரிக்கிறப்போ அப்படி எல்லாமே வந்து என்னாகுமா, அப்படி தெறிக்க நிற்குங்களாமா. 4 பக்கமும் புடை பெயர்ந்து, அதோடைய 4 சைட்லேயும் என்ன ஆகுமா, அவளுடைய புடை வந்து பெயர்ந்து அப்படியே கர்ஜித்து இப்படி நிமிர்ந்து நிற்கும் இல்லைங்களா, அப்படி நிமிர்ந்து இருக்குமா. உடம்பை வந்து அப்படி ஒரு உதறுங்களாம். உதறி பெருமை தோன்ற நிமிர்ந்து கர்ஜித்து குகையிலிருந்து வெளிப்பட்டு வருவது போல இருக்கிறாருங்களாம் பெருமாள். காயா மலர் போன்ற நிறத்தவனே, அதே மாதிரி காயா மலர் போல நிறத்தை உடையக்கூடிய பெருமாளே, நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து நாங்கள் இருக்கிற இங்கே வந்து அருள் கொண்டு வந்து பல வேலைப்பாடுகளையும் பொருந்தியுள்ள சிறந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த பெருமாள் எப்படி இருக்கிறாருங்களாம், சிறந்த வேலைப்பாடுகள்லாம் நிறைஞ்ச ஒரு சிங்காசனத்தின் மேலே உட்காந்துருக்கா. அப்படி வந்து சீரி சிங்கம் வந்து அப்படி உட்காந்த கர்ஜித்து உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அந்த சீரிய சிங்காசனத்தில் வந்து உட்காந்து நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியத்தை ஆராய்ஞ்சு அப்புறமா அருள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாசுரம் வந்து மிக மிக முக்கியமான பாசுரம். ஏன்னா பெருமாள் கிட்ட நம்ம எப்பவுமே என்ன கேட்போம் அப்படின்னா, நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் எனக்கு தந்துருன்னு வேண்டுவோம். ஆனால் அப்படி வேண்டக்கூடாது. பொதுவாக
பெருமாள்கிட்ட எப்படி வைக்கணும்னா, நான் என்ன வேண்ட வந்திருக்கேனோ இந்த இது வந்து எனக்கு தேவையா இல்லையான்னு ஆராய்ஞ்சு அப்புறமா கொடுங்க. நான் வந்து தெரியாமல் கூட எனக்கு பின்னாடி பிரச்சனையாக வர்றதை கூட இப்போ கேட்டுருவேன். அதனால் எனக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் எனக்கு அது தேவையா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. எனக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மிக அழகாக வந்து ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து எதை வேணாலும் பெருமாள் கிட்ட கேட்போம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணணுமா, அதை ஆராய்ஞ்சிட்டு இவங்களுக்கு இது வேணுமா வேண்டாமா, இது சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தருவாருங்களாம். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட வேண்டும் பொழுது இந்த மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துருங்கிற இந்த பாசுரத்தை நீங்கள் சுவாமிக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த பாடலை பாடிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாமிகிட்ட வேண்டிக்கலாம். திருப்பாவை எண் 24, 4000 திவ்ய பிரபந்த எண் 497. அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள். அன்று உலகத்தை வந்து அளந்தவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்தியை வந்து என்ன பண்ணுறாரு, அழிக்கிறார் இல்லைங்களா. அப்போ அந்த உலகத்தையும் சேர்ந்து அளக்கிறார் இல்லைங்களா. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள் வந்து வாழ்க. அந்த இடத்தில் நடந்து போய் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனை அழிச்சவரே உனது சாமர்த்தியம் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. சகடாசுரனை வந்து அழியும்படி உதைத்தவரே உனது புகழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்றின் வடிவாய் வந்த வத்சாசுரனை வந்து எரிதடியாக கொண்டு விலங்கனி வடிவாய் வந்து கபிதாசுரன் மேல் வீசியவரே உனது திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவர்த்தன மலையை வந்து குடையாய் எடுத்து பிடிச்சவரே உனது குணம் வந்து வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவர்களை வென்று அழிக்கக்கூடிய உன் கையில் உள்ள வேலாயுதம் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உனது வீரச்செயலை குறித்து நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்து இங்கே வந்தோம். இந்த விஷயத்தில் நீ மனம் இறங்கி எங்களுக்கு அந்த பறையை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இங்கே அழகாக வந்து பெருமாளை போற்றி பாடுறாங்க. பொதுவாக பல்லாண்டு பாடுறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த போற்றி பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரமாக கருதப்படுதுங்க. திருப்பாவை பாசுரம் 25, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 498. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள். கண்ணா ஒரே இரவில் வந்து என்ன பண்ணார்னா தேவகிக்கு மகனாக பிறக்கிறாரு. மகனாக பிறந்த உடனேயே அங்கே வந்து கம்சனை வந்து கம்சன் இவரை கொன்றுவார் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யசோதை அம்மா கிட்ட கொண்டு வந்துடுறாரு இல்லைங்களா. அதே இரவிலேயே யசோதைக்கு பிள்ளையாய் வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை அறிந்த கம்சன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்க அவன் கருத்தளித்து அவன் வயிற்றில் நெருப்பானாய். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கருத்துக்களை அழிச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு பயம் வருது. கம்சனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் வந்து நம்மளை கொன்றுவாருன்னு ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா அவரோட வயிறில். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுடைய குறை தீரும்படி உங்களை வந்து வாழ்த்த வந்து வந்திருக்கோம். நாங்கள் விரும்பிய பயணம் வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும். அதாவது பறை தருதியாக எங்களுக்கு வந்து அந்த பறையை வந்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பிராட்டியார் விரும்பத்தக்க உங்களுடைய செல்வத்தையும் வீரியத்தையும் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து உங்களை பிரிஞ்சு நாங்கள் படுகிற இந்த துயரத்தை வந்து நீக்கி நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் மிக அழகாக ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. திருப்பாவை எண் 26, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 499. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள்
பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருமாலே மணி வண்ணனே, அதாவது நீல நிறம் உடையவனே, மார்கழி மாதம் நீராடக்கூடிய முறைகளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சிலவற்றையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அதாவது இங்கே உலகத்தையே வந்து பெருமாளுடைய பாஞ்சசன்யம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஊதுறப்போ உலகமே நடுங்குமா, அந்த அளவுக்கு அதுலேருந்து சத்தம் வருங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே, அந்த மாதிரி ஒலிகள் வந்து கேட்கக்கூடிய சங்கங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் இது பண்ணக்கூடிய அந்த பறை வந்து எங்களுக்கு வேணும். பல்லாண்டு உங்களை பாடக்கூடிய அந்த மக்கள் எங்களுக்கு வேணும். கோல விளக்கு வேணும், கொடி வேணும், விதானம் வேணும். ஆளின் நிலையாக இருக்கக்கூடிய ஆளின் நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீங்கள் இது எல்லாமே வந்து எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. திருப்பாவை பாசுரம் 27, 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 500. இந்த பாசுரத்துக்கு மிக சிறப்பு என்ன அப்படின்னா, இது கூடாரை வள்ளின்னு சொல்லுவாங்க. 27வது நாள் பொதுவாக வந்து மார்கழியில் விரதத்தை வந்து இன்னையோட முடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெய் உண்ணும், பால் உண்ணும், நாற்காலை நீராடி, மையிட்டு எழுதும், மலரிட்டு நான் முடியும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி 2வது பாசுரத்தில் சொல்லுவோம். அதையெல்லாம் வந்து இந்த 27வது நாள் வந்து முடிச்சிருவாங்க. இந்த விரதம் முடித்த பின்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பாசுரம் வந்து இதுங்க. இந்த பாசுரத்தை பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து பகைவரை வெல்லக்கூடிய சிறப்புடைய கோவிந்தரே, நீங்களும் நாங்களும் சேர்ந்திருந்து மனம் குளிர்ந்து நாட்டிலுள்ளவர்கள் கொண்டாடுகிற தன்மையாக சூடகமும், அதாவது நம்ம போடக்கூடிய அணிகலன் இதெல்லாம் அதோடைய பேர் சொல்கிறாங்க. சூடகம், தோல்வளை, தோடு, கர்ணப்பூ, பாடகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா ஆபரணங்களையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ அணிவிக்க நாங்கள் வந்து இனிதாக அணிஞ்சு கொள்வோம் அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பரிசாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு வாங்கிக்குவோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பரிசாக அணிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பின்னே நீ உடுத்த இனிய பட்டாடைகளை உடுத்தி கொள்வோம். அதாவது பெருமாளும் பட்டாடை உடுத்தி பெருமாளுக்கும் பார்ப்பாங்க, நம்மளும் வந்து அன்றைக்கி என்ன பண்ணலாமா, பட்டாடை உடுத்திக்கலாமா. பின்பு அப்போ என்ன பண்ணணும்னா, பால் சோறு அங்கே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து விரதத்தை முடிக்கிறதுக்காக பால் சோறு வந்து மறையுமாறு நெய்யை வார்த்து, அதாவது பால் சோத்துலேயும் நெய்யை மறுபடியும் ஊற்றணுங்களாம். அதை ஊற்றி முழங்கை வந்து அப்படி எடுத்து சாப்பிட்ற போது அந்த பால் வந்து முழங்கை வழியாக வந்து என்ன பண்ணுமா, கீழே வழிஞ்சு பெருகும்படி வந்து நாங்கள் உண்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உபயமான உன்னை புகழ்ந்து பாடி நோம்புக்கு வேண்டிய பறையை வந்து பெற்றுக்கொண்டு விரதத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் கிட்ட இருந்து அந்த பறையை வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இன்னையோட நாங்கள் முடிச்சுக்குவோம். இவையே வந்து நாங்கள் வந்து அடைய விரும்பிய சன்மானங்களாகும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணும் பெருமாளே, இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுட்டு இன்னையோட அந்த விரதத்தை நாங்கள் மார்கழி விரதத்தை வந்து முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த கூடாரவள்ளி பாசுரத்தை வந்து ஆண்டாள் பாடுறாங்க. திருப்பாவை பாசுரம் 28, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 501. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒளியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது அந்த ஆயர்குலத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பசுக்களுடைய பின்னாடியே போயிட்டு அதை வந்து காட்டில் அடைஞ்சு அதே மாதிரி அங்கேயே தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பசுக்களாக சேர்ந்து நாங்கள் சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் சிறிது வந்து புக்தி இல்லாத இந்த இடையர் குலத்தில் வந்து நாங்கள் வந்து பிறந்திருக்கோம். குலத்தில் பிறந்துட்டு உங்களை வந்து கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி, புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வகையாலும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கோவிந்தரே,
உங்களோட எமக்கு உள்ள உறவு நீக்க முடியாது. என்றைக்குமே உங்களோட எங்களோட உறவு நீங்கவே நீங்காது. சிறு பெண் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாங்கள் உங்களிடத்துல பக்தியின் மிகுதியால் உங்களை சிறு பேரிட்டு செல்லமாக ஏதாவது அழைச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கோச்சிக்காதீங்க. எங்களுடைய தலைவனே, எங்களுடைய நோன்புக்கு வேண்டிய பறைகளை தந்து அருள்வீருங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குற மாதிரியான பாசுரத்தை இங்கே ஆண்டாள் மிக அழகாக கொடுத்துருக்காங்க. திருப்பாவை பாசுரம் 29, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 502. இந்த பாட்டு மிக முக்கியமான பாடலுங்க. அதாவது டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பாட வேண்டிய ஒரு பாடல் இந்த பாட்டு தாங்க. நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே எது முக்கியமான ஒரு பாசுரம் அப்படின்னு கேட்டால் அந்த பாசுரம் நம்மளுடைய இந்த சிற்றம் சிறுகாலை பாசுரம் தாங்க. இங்கே தான் ஆண்டாளம்மா மிக சிறப்பாக இந்த பாடலில் அமைச்சிருப்பாங்க. இந்த பாடலை கேட்ட பின்னாடி எதனால் இதுக்கு சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மிக அழகான இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, மிக்க விடிய காலையிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை வணங்கி உங்களுடைய அழகிய தாமரை போன்ற திருவடிகளையே நாங்கள் மங்களாசாசனம் செய்கின்றதன் பயனை கேளுங்க பெருமாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்கள நம்ம பாடி துதிக்கிறோம் இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. நீங்கள் மாடுகளை மேய்த்து அவை உண்டது கண்டபின், அதை மாடுகள் சாப்பிட்டுச்சான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்களாம் ஆயர் குலத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த குலத்தில் பிறந்தவங்க எங்களிடம் பணிவிடைகளை கொள்ளாமல் விட்டு விடுவது உனக்கு தகாது. அதாவது நாங்கள் உங்களுக்கு சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் பறையை கொள்ளும் பொருட்டாக இல்லை, நீங்கள் பறை வேணும் தானே இதுக்கு முன்னாடி பாசுரங்கள் எல்லாம் ஆண்டாள் கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பாசுரத்தில் நான் உன்னை பறையை கேட்கல பேர் கோவிந்தரே, நாங்கள் எப்போதுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த எந்த அவதாரமாக இருந்தாலுமே எந்த அவதாரத்திலுமே இப்போது எப்படி நாங்கள் உங்கள்ட இருக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இருக்கிறவங்களாகவே நாங்கள் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. உங்களுக்கு எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு, அதாவது எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும்னா ஏழேல் எவ்வளோ 49, நமக்கு எத்தனை பிறவி இருக்குதுங்க நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஆண்டாள் அம்மா அவங்களுடைய சொல்கிற விதத்தில் ஏழேல் பிறவி, ஏழேல் 49, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி ஏழேல் 49 பிறவியாக இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய தான் இருக்கணும், உங்களுக்கு அடிமை செய்பவர்களாகவே இருக்கணும். இவற்றை விட வேறு எங்களுக்கு எந்த விருப்பங்களும் வேண்டாம். அப்படி ஏதாவது எங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எங்களை போக்கிருங்க, எப்பயும் உங்களுக்கே அடிமை செய்யக்கூடிய அடியவர்களாகவே நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கேட்குறாங்க. திருப்பாவை பாசுரம் 30, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 503. வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள்வெற்று இன்புறுவர் எம்பாவாய். இது கடைசி பாசுரமாக அமையுதுங்க. இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கப்பல்களை உடைய திருப்பார்க்கடலை கடைந்த மாதவனையும் சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவரும் அழகிய ஆபரணங்களை பூண்டவருமான இடைச்சிறுமியர் கண்ணனையும் சென்று அடைந்து மங்களாசாசனம் செய்து அங்கே கண்ணன் சன்னதியில் தங்கள் புருஷார்த்தத்தை பெற்ற அந்த செய்தி, அதாவது கோகுலத்தில் நடந்த கோபியர்கள் எப்படி கண்ணனை சேவிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை இங்கே அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு அவதாரம் செய்த தாமரை மலரால் அழகி ஆகிய குளிர்ந்த மாலையை அணிந்துள்ள பெரியாழ்வார்க்கார் இல்லையா, அவருடைய திருமகளான திரு ஆண்டாள் அருளி செய்த சங்கத்தமிழ் பாமாலையாகிய இந்த 30 பாசுரங்களையும் ஒரு பாசுரமும் குறையாது இங்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு
4 பெரிய மலைகளைப் போன்ற திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட திருமாலால் இன்மை மறுமை, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்தையும் என்ற எல்லா இடங்களிலும் அந்த பெருமாளுடைய பெருங்கருணையை அடைந்து எம்பெருமானுடைய சேர்க்கையால் உண்டான பரமானந்தத்தை பெறுவார்கள். எம்பெருமானுடைய திருவருள் கட்டாயம் அவருக்கு இருக்கும். எப்போவுமே பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்களை சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு ஆழ்வார்கள் அவங்களுடைய பாசுரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பாசுரத்தில் அந்த பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த 30 பாசுரங்களையும் படித்தா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த 30வது பாசுரத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. இப்போ ஆண்டாளினுடைய திருவாழியை நம்ம பார்ப்போம். திருவாடி புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாறு திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.